ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்க் அண்ட் லாஃப். ஒருத்தர் டாக்டர்கிட்ட வயிற்று வலின்னு போனாரு. டாக்டர் அவர்கிட்ட கேட்டாரு, என்னாச்சு? உடனே இவர் சொன்னாரு, நான் ஒரு குதிரையை ஒழுங்கிட்டேன் டாக்டர். உடனே டாக்டர், ஓ அப்படியா, கொஞ்சம் வந்து இந்த பெட்ல உட்காருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாரு. உடனே அவருக்கு ஒரு மயக்க ஊசி போட்டாரு. போட்ட கொஞ்ச நேரத்திலே அவர் தூங்கிட்டாரு. அந்த டாக்டர் ஒரு உயிருள்ள குதிரைய அந்த மருத்துவமனை வாசல்ல கெட்ட சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பேஷண்ட் முழிச்சிட்டாரு. முழிச்ச உடனே டாக்டர் அவர்கிட்ட சொன்னாரு, அப்பாடா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, நல்ல வேலை நீங்க சரியான நேரத்துக்கு வந்தீங்க, இல்லனா நீங்க உயிர் பிழைச்சிருக்க முடியாது, உங்களையும் காப்பாத்திட்டோம், நீங்க ஒழுங்கின குதிரையும் காப்பாத்திட்டோம். உடனே பேஷண்ட் ஆச்சரியமா டாக்டர்கிட்ட கேட்டாரு, அப்படியா டாக்டர், நான் அந்த குதிரையை பார்க்கலாமா? உடனே டாக்டர், ஓ பார்க்கலாமே, நம்ம மருத்துவமனை வாசல்ல தான் அந்த குதிரையை கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு அவரை கூட்டிக்கிட்டு குதிரை பார்க்கறதுக்கு போனாங்க. அங்க போற உடனே அந்த பேஷண்ட் அந்த குதிரை பார்த்துக்கிட்டு அமைதியா அப்படியே டாக்டர்கிட்ட வந்தாரு. இப்போ அந்த டாக்டர் எதையோ சாதிச்ச உணர்வோடு அந்த பேஷண்ட பெருமிதமா பார்த்தாரு. ஆனா இந்த பேஷண்ட் டாக்டரே எதிர்பாராத விதமா அவருக்கு பலார்னு கண்ணத்துல ஒரு அற விட்டாரு. இப்போ பேஷண்ட் சொன்னாரு, நீங்க ஒரு போலி டாக்டர். உடனே டாக்டருக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அடுத்து அந்த பேஷண்ட் சொன்னாரு, நீங்க வாசல்ல கருப்பு குதிரை கொண்டு கட்டி இருக்கிறீங்க, ஆனா நான் ஒழுங்குறது வெள்ளை குதிரை. இப்போ டாக்டர் மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு, அட பாவி இது தெரியாம போச்சே. ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கக்கூடிய அப்பா தரகர்கிட்ட கேட்டாரு, பொண்ணு வீட்டுல என்ன சொல்றாங்க தரகரே? உடனே தரகர் சொன்னாரு, பையனை அவங்க வீட்டு வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்துப்பாங்களாம், ஒரு மாசம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு முடிவை சொல்லுவாங்களாம். ஒரு பேருந்துல இருந்த அழகான பொண்ணை பார்த்து ஒருத்தன் பக்கத்துல போய் கேட்டான், நீங்க என்ன சென்ட் யூஸ் பண்றீங்க, வாசனை தூக்குதே, எங்க வாங்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் அதை என் மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும். அந்த அழகான பொண்ணு இவங்கிட்ட சொல்லிச்சுது, தயவு செய்து இந்த சென்ட உங்க மனைவிக்கு வாங்கி கொடுக்காதீங்க. உடனே இவன் கேட்டான், ஏன்? உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சுது, கண்ட கண்ட எரும மாடெல்லாம் வலிய வந்து உங்க மனைவிட்ட பேச வருவாங்க. ஒரு பேஷண்ட் டாக்டர் பார்க்க வந்தாரு. வந்துகிட்டு டாக்டர்கிட்ட சொன்னாரு, டாக்டர் தீராத வயிற்று வலி தாங்க முடியல. உடனே டாக்டர் அவரை செக் பண்ணிட்டு சொன்னாரு, இந்த வியாதியை குணப்படுத்துறது சிரமம். உடனே நோயாளி பயத்தோடு கேட்டாரு, ஏன் டாக்டர் அப்படி சொல்றீங்க? உடனே டாக்டர் சொன்னாரு, நான் டாக்டருக்கு படிக்கும் போது ஃபெயிலான சப்ஜெக்ட்ல இருந்து இந்த நோய் வந்திருக்கு. ஒரு தோழி இன்னொரு தோழிகிட்ட சொன்னாங்க, காலையில ரசம் வச்சேன், மாமியார் தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார் வைன்னு சொன்னாங்க. உடனே அந்த தோழி கேட்டாங்க, அப்புறம் என்னடி செஞ்ச? அதுக்கு அவங்களுடைய தோழி சொன்னாங்க, அதுல 4 கத்தரிக்காய் வெட்டி போட்டேன், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. 2 திருமணம் முடிஞ்ச பெண்கள் பேசிக்கிறாங்க, உன்னோட புடவை மட்டும் பளிச்சுன்னு இருக்கு, துவைக்கும் போது என்னடி போடுவேன்? அதுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க, என் வீட்டுக்காரன் மண்டையில 2 போடுவேன். ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னான், நேத்து உங்க வீட்டுக்கு வந்தேன், ஒரு டீ கூட போட்டு தரல, ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நண்பனுக்கு உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுற, வெக்கமா இல்ல? கல்யாணம் முடிஞ்ச 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க. கல்யாணம் நடக்கும்போது பொண்ணு மாப்பிள்ள கைகளை ஏன் சேர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கறது உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்டாரு ஒரு ஃப்ரெண்டு. உடனே அவருடைய ஃப்ரெண்டு கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு சொன்னாரு, தெரியலையே. உடனே இவர் சொன்னாரு, அது பாக்ஸிங் ஃபார்முலா, அதுல முதல்ல கையை கொடுக்க சொல்லுவாங்க, அப்புறமா ஆரம்பிக்கும் கும்மாங்குத்து. ரோட்ல ஒருத்தர் வெண்டைக்காய் நுனிய உடைச்சு போட்டுக்கிட்டே போனாரு. இத பார்த்த இன்னொருத்தர் பக்கத்துல வந்து கேட்டாரு, ஏங்க இப்படி உடைச்சு போட்டுட்டே போயிட்டு இருக்கிறீங்க? உடனே அவரு சொன்னாரு, வேற என்னங்க பண்றது, கடையில வச்சு உடைச்சா கடைக்காரன் திட்டுறான், வீட்டுக்கு உடைக்காம கொண்டு போனா ஏன் இது கூட உங்களுக்கு தெரியாதா, உடைச்சு பார்த்து வாங்கணுங்கிறது அப்படின்னு வீட்டுல திட்டுறாங்க. ஒரு மனைவி கணவன்கிட்ட சொல்றாங்க, நீங்க மூக்கு கண்ணாடி போடுவதற்கு முன்னால அழகா இருந்தீங்க. உடனே கணவர் சொன்னாரு, ஆமா, நான் மூக்கு கண்ணாடி போடுவதற்கு முன்னால நீயும் அழகாத்தான் இருந்த. ஒரு கணவர் கோவத்துல மனைவிட்ட சொன்னாரு, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கணும். உடனே மனைவி சொன்னாங்க, செருப்பு இருக்கு, புத்திக்கு எங்க போயிங்க? ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட சொன்னாரு, நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சாதான் கை நிறைய சம்பாதிப்பாங்க. அதுக்கு அவருடைய ஃப்ரெண்டு சொன்னாரு, நாம கை நிறைய சம்பாதிச்சாதான் நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க முடியும். ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட சொல்றாரு, என் பொண்டாட்டி கிட்ட தினமும் ஒரே குழம்பு வைக்காதம்மா, சாப்பிட முடியல, வேற குழம்பு வைமான்னு சொன்னேன். உடனே அவருடைய ஃப்ரெண்டு ஆர்வத்துல கேட்டாரு, அவங்க வேற குழம்பு மாத்தி வச்சாங்களா? உடனே இவர் சொன்னாரு, அவ என்ன கோவத்துல இருந்தாலோ தெரியல, குழம்பையெல்லாம் மாத்தி வைக்க முடியாது, குழம்புக்கு பேர் வேணும்னா நீ மாத்தி வச்சுக்கோன்னு சொல்லிட்டா. நீதிபதி திருடன்ட்ட கேட்டாரு, கடந்த வாரங்கள்ல ஒரு நாளில் நீ உங்க வீட்டிலே திருடினான்னு உன் பொண்டாட்டி புகார் கொடுத்திருக்காங்களே, ஒப்புக்கொள்றியா? உடனே திருடன் சொன்னான், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கடைபிடித்தேன் ஐயா. கணவன் மனைவி நடுவுல பயங்கர சண்டை. திடீர்னு கணவன் சொன்னாரு,
நீ அழகா இருக்கேன்னு எது வேண்டுமானு சொல்லலாமா? அதுக்கப்புறம் சொல்லவா வேணும்? மனைவி சரண்டர், ஒண்ணுமே பேசல. உடனே டீ போட்டு கொண்டு வந்தாங்க. கணவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க உங்களுக்கு பக்கோடாவும் கொண்டு வரட்டுமா? ஒரு பேங்க் வாசல்ல வச்சு ஒரு கஸ்டமர் கேட்டாரு, செக்யூரிட்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? உடனே அந்த செக்யூரிட்டி கேட்டாரு, சொல்லுங்க சார். உடனே இவர் சொன்னாரு, பேங்க்ல லோன் வாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிருக்கேன். இத கொஞ்சம் எனக்காக உள்ள வந்து ஆபீசர் கிட்ட கொடுக்க முடியுமா? உடனே அந்த செக்யூரிட்டி சொன்னாரு, ஏன் அதை நீங்களே போய் நேர்ல கொடுக்கலாமே சார். உடனே அந்த கஸ்டமர் சொன்னாரு, நீங்க சொல்ற மாதிரி தான் நேத்து நேர்ல கொடுத்தேன். ஆனா மேனேஜர் சொன்னாரு செக்யூரிட்டி கொடுத்தா தான் லோன் கிடைக்கும். ஒரு கணவர் சொன்னாரு, எதை பார்த்தாலும் உன் முகம் தான் தெரியுது டார்லிங். உடனே மனைவி கேட்டாங்க, அப்படியா, எங்க இருக்கீங்க? உடனே கணவர் சொன்னாரு, ஜூல இருக்கேன். ஒரு தொண்டை தலைவன்ட்ட சொன்னான், நீங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு தள்ளிட்டோம் தலைவா. உடனே அந்த தலைவர் கேட்டாரு, நான் எப்படா சொன்னேன்? உடனே தொண்டன் சொன்னான், நீங்க டென்ஷனா இருக்கும்போது ஏசிய போடுங்கன்னு சொன்னீங்களே தலைவா. ஒரு நோய்க்காக ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் சொன்னாரு டாக்டர் கிட்ட, வெயில் காலமா இருக்கு, ரொம்ப புழுக்கமா இருக்குது, ஐஸ் கட்டிலே இருக்கணும் போல இருக்குது டாக்டர். உடனே டாக்டர் சொன்னாரு, அவசரப்படாதீங்க, அதெல்லாம் ஆபரேஷனுக்கு அப்புறம். கணவன் மனைவிக்கிடையே கடுமையான சண்டை நடந்தது. உடனே கணவர் கோவத்துல சொன்னாரு, உன்னை பார்த்து நான் பயப்படுறேன்னு நினைச்சிட்டியா? உடனே மனைவி சொன்னாங்க, பொய் சொல்லாதீங்க, என்ன பொண்ணு பார்க்க வரும்போது 6 பேரோட வந்தீங்க, நிச்சயம் பண்ணும்போது 100 பேரோட வந்தீங்க, தாலி கட்டும் போது 500 பேரை கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு தனியாகவே வந்திருக்கேன், பாத்தீங்களா? இப்ப புரியுதா யாரு தைரியசாலின்னு? ஒரு டாக்டர் பேஷண்டுடைய மனைவிட்ட சொன்னாங்க, இப்போ உங்க கணவருக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம், இந்தாங்க தூக்க மாத்திரை. உடனே மனைவி கேட்டாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கணும் டாக்டர்? உடனே டாக்டர் சொன்னாரு, இது அவருக்கு இல்ல உங்களுக்கு.